அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 2BHK வீடு பார்க்க வந்திருக்கிறோம். 3.5 சென்ட் இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். டியூப்ளெக்ஸ் மாடலில் அமைக்கப்பட்ட ஒரு 2BHK வில்லாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங்கோட அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிழக்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான எம்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பேசிஸான போட்டிக்கோங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா 2 கார் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து நிறுத்த முடியும். ஜலமூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க, போர்வெல் அமைச்சிருக்காங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக டேப் கனெக்ஷன் இருக்குங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக காம்பவுண்டால் ஏரியா ஃபுல்லாகவே வந்து டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் முன்னாடியே கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்டேஜுங்க இது வந்துட்டு. ஸோ எந்த ஒரு வீட்லையுமே மேக்ஸிமம் வந்து கீழே வந்து வாஷிங் ஸ்டோன் இருக்காதுங்க. அது போக வந்துட்டு அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா ஷெட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈபி கனெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து சர்வீஸ் பாக்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டப்பாளையம் ரோட்டில் எக்ஸாக்டாக பன்னிமடை பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா டீ கூட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கூட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே நல்ல ஒரு ஸ்பேசிஸான காற்றோட்டமான ஹாலுங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல விசாலமான ஹாலுங்க. ஸோ உங்களுக்கு உடனில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோவோட சைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அது போக ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2x4 வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உள்ளே போனதுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கம் டைனிங் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. அது போக சிங்க் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸுங்க. கடப்பா செல்ஃப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன் விண்டோ 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்லேயும் 3x3 அப்படின்ற மெஷர்மெண்ட்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட்டில் பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட்டுமே வந்து காங்கிரீட் லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து பூஜா செல்ஃபுமே வச்சுருக்காங்க. நீங்கள் பூஜா செல்ஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைனிங் ஸ்பேஸாகவே இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் உடன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு வாஷ் பேஷனும் அமைச்சிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸோ பார்த்தா 4 வருஷம் ஆன மாதிரியே தெரியாதுங்க. ஏன்னா வீடு வாங்கினவங்க கிரயப்பிரவேசம் பண்ணதோடு சரிங்க, பெரிய அளவில் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து என்ஆர்ஐஸுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடு வாங்கினதுலேருந்து ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் உள்ளே வந்து பெருசாக குடி வரலைங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. ஓல்டு ஹவுஸு எல்லாமே வந்துட்டு பக்காவாக கண்டிஷனாக இருக்குங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். நாங்கள் அஸ் இன்ஜினியராக டேரெக்டாக விசிட் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கிராக் கூட இல்லைங்க. வீடு பக்காவாக இருக்குங்க. ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. 8 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வாஷ் பேஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி வீடு வந்துட்டு நல்லா பக்காவான கண்டிஷன் இருக்குங்க. ஓல்டு ஹவுஸ் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்லெட் அவுட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டும் ஹேண்ட் ரயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் மெட்டீரியல் அமைச்சிருக்காங்க. ஹெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டைப்பில் யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுக்குறாங்க 4x6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்ரூமில் வந்து நமக்கு வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. உடன் விண்டோ வந்து 3x4 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு உடன் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேசேஜ் ஏரியாங்க. ஸோ இதில் வந்து காங்கிரீட் லாஃப்ட்டுமே அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ஸோ மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 2 விண்டோ உடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்லேயும் 3க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்லேயும் உடன் விண்டோ அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக, கிராஸ் வென்டிலேஷனுக்காக. அதுபோக ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தா சேம் அதே மெஷர்மெண்ட்லாம் இருக்குதுங்க. 8 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க. கிளாஸுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓன் ஹவுஸ்க்காக கட்டினதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு என்ஆர்ஐஸுங்க. ஸோ செட்டில்டு எல்லாமே வந்துட்டு கனடா அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த வீடு வந்து இப்போது சேலுக்கு வந்து வந்திருக்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்து அவங்க தேவைக்காக கட்டின வீடு தாங்க. ஸோ இது வந்து விற்கணும் அப்படின்ற கான்செப்டில் வந்து அவங்க வந்து கட்டலை. ஓன் ஹவுஸ்க்காக கட்டினது. இப்போ வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான வீடுங்க. வெல் மெயின்டைன் ஹவுஸுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. புது வீடாக பழைய வீடானே தெரியாதுங்க.
அந்தளவுக்கு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு 1000 லிட்டரில் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஒன்று, நமக்கு வந்து ஓவர்ஹெட் ஸ்டாண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதில் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா குடியிருப்புகள் நிறைந்த ஏரியா தாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து நல்ல வீடுங்க இருக்கிற ஏரியாங்க. பனிமடை அந்த மெயின் ரோட்லேருந்து பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு லேண்ட் ஏரியா அதிகமாக வேணும், பில்டப் ஏரியா அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்களோ இந்த வீடு வந்து மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். என்னுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 90 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க, டேரெக்டாகவே பேசிக்கலாங்க. இந்த வீடு சேலுக்கு சொல்லி 1 வீக்கில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிளைண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹாட்டான லொக்கேஷன்லிங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சதுனாலும் சரி, பிடிக்கலினாலும் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இப்போ போடுற வீடியோ பிடிக்காமல் இருக்கலாங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.